மதுரையில் எம்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக ஆதரவு பெற்ற ஒரு எம்பி தான் இருக்கார். ஒரே ஒரு எம்பி, ஒரு சௌராஷ்டிராக்காரரு. திமுக ஆதரவு இல்லைன்னா அவர் ஜெயிக்க முடியாது. வெறும் சௌராஷ்டிராக்காரங்க ஓட்டு மட்டும் போட்டால் நெசவாளர்கள் தான் எல்லாருமே. அதுக்கு பற்றாக்குறையாக தான் இருக்கும். அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு அந்த தொகுதி மக்கள்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் சௌராஷ்டிரா மக்களுக்கு மட்டும் செஞ்சால் போதாது, மதுரைக்கே செய்யணும். அவர் எம்பி தானே, மதுரை எம்பி தானே அவர். அதை அவர் செய்ய மாட்டார். திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார். எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்று என்றைக்காவது ஒரு நாள் மீடியாவில் வரும், சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேசுவார். இது நடக்கு. எம்பியோட லட்சணம் அங்கே அப்படி இருக்குது. 2 மந்திரி இருக்காங்க. 2 மந்திரி அவங்க நிறையா சைக்கிள்லாம் கொடுப்பாங்க, மோட்டார் சைக்கிள் கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் உழைக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே. எல்லாரையும் சோம்பேறியாக்கி 3 சக்கர வண்டி 4 சக்கர வண்டியும் கொடுக்க வேண்டியது. அவங்கள சோம்பேறியாக்கி வீட்டில் பூரா வயசானவங்க தான் இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் இப்போ யாரும் பிறக்கிறது இல்லை மாற்றுத்திறனாளிகள். அடுத்த வேளையில் வரேன்.